அகீதா. அகீதானா என்ன அப்படின்னா, இஸ்லாம்னா தெரியுமா? இஸ்லாம்னா தெரியும் தானே? ஓகே. இஸ்லாம்னா அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறது, சப்மிஷன் டு அல்லாஹ். நான் இங்கிலீஷ்ல சொன்னா ஓகேவா, தமிழ்ல சொன்னா ஓகேவா? உங்களுக்கு இங்கிலீஷ் தானா? தங்கச்சிக்கு இங்கிலீஷா? ஓகே. ஸோ இஸ்லாம்னா என்ன அப்படின்னா, இஸ்லாம் மீன்ஸ் சப்மிட்டிங் ஒன் செல்ஃப் டு அல்லாஹ். ஓகேவா? நம்ம வந்து நம்மளோட கிரியேட்டரான அல்லாஹ்வுக்கு நம்மளை சப்மிட் பண்றதா என்ன இஸ்லாம் அப்படிங்கிறது. ஒருத்தர் அல்லாஹ்வுக்கு சப்மிட் பண்றாரு, அவரோட பேர் என்ன? முஸ்லிம். ஓகேவா? மாஷா அல்லாஹ். உட்காருங்க. ஓகே. இவங்க ரய்யான், அப்ப அந்த 2 நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்களா, இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 கிளாஸ்ல என்ன நடந்துன்னு தெரியாதுல்ல, அதனால அவங்களுக்கு நான் ஒரு கிளான்ஸ் சொல்லி கொடுக்குறேன். நாம என்ன படிச்சோம் அப்படின்னு. சரியா? ஓகே, பிரச்சனை இல்லை. ஸோ அதனால அகீதானா இதுதான், இஸ்லாம்னா இதுதான். இஸ்லாம்னா என்ன? ஒன் ஹூ சப்மிஷன் டு அல்லாஹ். அதுதான் என்ன? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறது இஸ்லாம். யாரு கட்டுப்படுறாங்களோ அவங்களோட பேர் முஸ்லிம். ஓகேவா? முஸ்லீம் அப்படிங்கிறது ஒரு செப்பரேட்டான ஒரு ரிலீஜியன் இல்லை. யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு சப்மிட் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே யாரு? முஸ்லிம். ஓகேவா? இதுதான் நாங்க ஃபர்ஸ்ட் படிச்சோம். செகண்ட் என்ன படிச்சோம் அப்படின்னா, பேசாதீங்கம்மா, இஸ்லாத்தோட கடமைகள் படிச்சோம். வாட் ஆர் த பில்லர்ஸ் ஆஃப் இஸ்லாம்? எத்தனை பில்லர்ஸ் இருக்கு? 5 பில்லர்ஸ். மாஷா அல்லாஹ். என்னலாம்? ஹஜ். ஓகேவா? 5 இருக்கு. கரெக்ட். ஸோ இந்த 5 நம்ம என்ன செய்யணும்? பிலீவ் பண்ணணும். இதுல ஷஹாதானா என்னன்னு நமக்கு தெரியும். என்ன ஷஹாதானா? லா இலாஹா இல்லல்லாஹ். ஓகே, லா இலாஹா இல்லல்லாஹ் தான் என்ன ஷஹாதா. லா இலாஹா இல்லல்லாஹ்ல எத்தனை பார்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு தெரியுமாமா? Do you know how many parts in லா இலாஹா இல்லல்லாஹ்? 2 parts. ஓகேவா? 2 parts இருக்கு. லா இலாஹா ஒன்னு என்னது? ரிஜெக்ட் பண்றது. லா இலாஹா, there is no god. லா இலாஹா, there is no god worthy of worship. இல்லல்லாஹ், except அல்லாஹ். அப்ப நம்ம என்ன செய்யறோம்? எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் டெலீட் பண்றோம். லா இலாஹா, there is no god worthy to worship except அல்லாஹ். அல்லாஹ் மட்டும்தான் வொர்ஷிப்புக்கு அப்படிங்கிறது தான் லா இலாஹா இல்லல்லாஹ். சோ இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் படி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் எதுல இருக்கிறாங்க அப்படின்னா தௌஹீத். தௌஹீத்னா என்ன? அல்லாஹுவை ஒருமைப்படுத்துறது, ஒன்னஸ் ஆஃப் அல்லாஹ். அதை அக்செப்ட் பண்றது தான் என்னன்னா தௌஹீத் அப்படிங்கறத படிச்சோம். அடுத்தது இபாதா. இபாதத்னா என்ன அப்படிங்கறத படிச்சோம். இபாதத்னா என்ன? பிரேயர், வணக்கம், பிரேயர். சரியா? இதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. நமக்கு பிரேயர் பண்ணணும் அப்படின்னா 2 கண்டிஷன். ஒன்னு என்ன அப்படின்னா இஹ்லாஸ். இஹ்லாஸ்னா என்னன்னா மன தூய்மையோட, மனசால அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்யறது தான் என்ன இஹ்லாஸ். இப்ப நாங்க ஒரு தொழுகிறோம். தொழக்கூடிய நேரத்துல எங்க அம்மா சொன்னாங்க அதனால தொழுறேன், பாப்பா சொன்னாங்க அதனால நான் தொழுறேன். அப்படி தொழுதா அந்த தொழுகை யாருக்கு போகாது? அல்லாஹ்வுக்கு போகாது. அப்ப அல்லாஹ்வுக்காக மட்டும். கரெக்ட். சோ அல்லாஹ்வுக்காக மட்டும் நாங்க என்ன செய்யறோம்? பிரேயர் பண்ணனா அதுதான் என்ன செய்யும்? அல்லாஹ்ட்ட போய் சேரும். செகண்ட், சுன்னா இருக்கணும். சுன்னானா என்னன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெரியும் தானே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு டீச்சிங்ஸ் பண்ணியிருக்கணும். இப்படி நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. நான் இப்போ நான் நினைக்கிறேன், நான் டைவ் அடிக்கிறேன். சரியா? டைவ் அடிக்கிறது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெய்லி காலையில முழிச்சு ஒரு 10 டைவ், மதியம் ஆஃப்டர்நூன் ஒரு 12 o'clock ஒரு 10 டைவ் அடிக்கிறேன். இது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். ஈவினிங் ஒரு 10 டைவ் அடிச்சுட்டு இது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும்
அப்படின்னு சொல்லி நான் நினைச்சு இதுதான் பிரேயர் சொன்னா அது ஏத்துப்பானா அல்லாஹ்? ஏத்துக்க மாட்டான். அப்ப அதுக்கு என்ன தேவை? ப்ராஃபட்டோட கைடு. ப்ராஃபட் நமக்கு என்ன சொல்லிருக்கணும்? கரெக்ட். டீச்சிங்ஸ் ஆஃப் ஓகே, டீச்சிங்ஸ் ஆஃப் ப்ராஃபட் வந்து என்ன நமக்கு இருக்கணும். இதுதான் இபாதத் வந்து அல்லாஹ் வந்து ஏற்றுப்பான் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா அதுக்கு பிறகு நம்ம என்ன படிச்சோம்? அல்லாஹ் வந்து ஃபர்ஸ்ட் எதை படைச்சான்? கரெக்ட். சோ அல்லாஹ் ஃபர்ஸ்ட் எதை படைச்சான்? கலாம். கலாம் சொல்லக்கூடிய பெண்ணை படைச்சான். அதுக்கு பிறகு ஓகே, அந்த பெண்ணிட்ட அறிவை கொடுக்கறான், நாலேஜ கொடுக்கறான் பெண்ணிட்ட அல்லாஹ் சொல்றான் உக்துப், நீ எழுது அப்படின்னு சொல்றான். அந்த பெண்ணிட்ட எழுது சொல்றான். அப்போ அல்லாஹ் அந்த பெண்ணை படைக்கிற நேரத்துல இந்த உலகத்துல எதுவுமே இல்ல, உலகமே இல்ல, எர்த் இல்ல, கருப்பும் இல்ல, வெள்ளையும் இல்ல, எதுவுமே இல்ல. சரியா? எந்த பிளானட்ஸ் இல்ல, எந்த ஸ்கை இல்ல, எந்த சோலார் சிஸ்டம் இல்ல, எதுவுமே இல்ல. அல்லாஹ் எதுவுமே, யூனிவர்ஸே இல்ல. சரியா? ஓகே, கரெக்ட். அப்போ அல்லாஹ் மட்டும் இருக்கிறான், அல்லாஹ் மட்டும் தனியா இருக்கிறான். அல்லாஹ் ஒரு பெண்ணை படைக்கிறான். படைச்சிட்டு லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் அப்படிங்கிற ஒரு புக் இருக்கு. அந்த புக்ல என்ன செய்யறான்? பெண்ணிட்ட சொல்றான் எழுது அப்படின்னு சொல்றான். அது கேக்குது, அந்த பெண்ணு கேக்குது, நான் எதை எழுதுறதுக்கு யா அல்லாஹ் அப்படி கேக்குது. என்னெல்லாம் நடக்குதோ மறுமை நாள் வரைக்கும், ஜட்ஜ்மெண்ட் டே வர என்னெல்லாம் நடக்குதோ எல்லாத்தையுமே நீ எழுதிரு அப்படின்னு. எஸ், வந்து உட்கார்ந்து இருக்கிறதும் நம்ம நம்ம மனசுல என்ன நினைக்கிறோம் அப்படிங்கறதும் அந்த நோட்ல எழுதப்பட்டிருக்கும். நான் வந்து இப்படி நினைக்கிறேன், இப்ப உட்காந்துட்டு இன்னைக்கு அங்க போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடணும் இப்படி நினைக்கிறோம்ல, இப்படி நினைக்கிறதும் அந்த புக்ல எழுதியிருக்கும். இப்ராஹிம் இந்த மாதிரி நினைப்பான் இந்த டைம்ல. இது எப்போ எழுதப்பட்டிருக்கு? இது எப்போ அல்லாஹ் எழுதுனான் அப்படின்னா இந்த உலகம் எல்லாம் படைக்கிறதுக்கு 50,000 இயர்ஸ்க்கு முன்னாலேயே அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? எல்லாத்தையுமே எழுதிட்டான். அதே போல நாம அம்மாவோட வயித்துல பேபியா இருந்திருப்போமே, இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா பேபியா இருக்கும் போது இல்ல, இது என்ன அப்படின்னா ஒரு பேபியா இருக்கும்போது இல்ல, பேபியா இருக்கிறதுக்கு முன்னால நாம வந்து குட்டியா இருந்திருப்போமே, ஹார்ட் கண்ணு எதுவுமே இல்லாம. அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலேயே மலக்குமார்கள் ஃபர்ஸ்ட் கேக்குறாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி இருப்போம்னா ஒரு தண்ணி துளியா தான் இருப்போம், ஒரு வாட்டர் டிராப். சரியா? அந்த வாட்டர் டிராப் மலக்கு கேட்பாங்க அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் இது வந்து இப்படி ஒரு வாட்டர் டிராப்பா இருக்கு, இதை வந்து ஒரு கருவா மாற்றவா? சரி மாற்று அப்படி சொன்னா கருவா மாறிடும். அப்புறம் அவங்க கேட்பாங்க ஒரு சதை துண்டுனா என்ன? ஒரு சீவிங்கம் இருக்குல்ல, சீவிங்கம் சாப்பிட்டுட்டு வச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ், அந்த மாதிரி மாற்றவா அப்படின்னு கேட்பான். உடனே அல்லாஹ் சொல்லுவான் மாற்று. அப்புறம் அதை மாற்றிடுவான். அதுக்கு பிறகு மலக்கு கேட்பாங்க, இவர் ஆணா வைக்கவா பெண்ணா வைக்கவா, மேலா இருக்கவா ஃபீமேலாக்கவா அந்த பேபிய? அல்லாஹ் சொல்லுவான் மேலாக்குங்க, ஃபீமேலா மேல். அப்போ அல்லாஹ் அதை கொடுத்த உடனே அதை செஞ்சிருவான். உடனே மலக்கு கேட்பாங்க, இந்த பேபி வந்து வளர்ந்து இந்த உலகத்துல எவ்வளவு இயர்ஸ், எத்தனை டேஸ் உலகத்துல இருக்கும் அப்படிங்கறதும், அந்த பேபி வந்து நல்ல பேபியா இருக்குமா கெட்ட பிள்ளையா இருக்குமா, அதுவும் அந்த பேபி வந்து எவ்வளவு சாப்பிடும், எவ்வளவு காசு செலவழிக்கும், எவ்வளவு சம்பாதிக்கும். கரெக்ட். எல்லாமே வந்து என்ன செய்வான் மலக்கு, என்ன செய்வாரு? எழுதிடுவாரு. அதுபடிதான் நமக்கு என்ன இந்த லைஃப் இருக்கு, எல்லாமே எழுதிடுச்சு. கரெக்ட். அந்த 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 புக் இருக்குல்ல, புக்கோட பேர் என்ன? லவ்ஹுல் மஹ்ஃபூஸ். சரிங்களா? அப்ப அந்த புக்ல இது எல்லாமே இருக்கும். மலக்கு இப்படி எழுதுவாரு.
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சரியா? இதுல இப்போ எல்லாமே இது எல்லாமே நாங்க என்ன செய்யணும், லாஸ்ட் 2 கிளாஸஸ்ல நாங்க படிச்சோம். இன்னைக்கு என்ன அப்படின்னா நம்ம படிக்க போறது மலக்கு. தெரியுமா மலக்? ஏஞ்சல்ஸ். ஓகே, ஏஞ்சல்ஸ் எப்படி இருப்பாங்க? ஏஞ்சல்ஸ் அல்லாஹ் எதால படைச்சான்? கரெக்ட், மாஷாஅல்லாஹ். லைட் இருக்குல்ல, ஒளி, லைட்டால தான் அல்லாஹ் என்ன செஞ்சான், மலக்க வந்து படைச்சான். கரெக்ட். விங்ஸ் இருக்கும், ஏஞ்சல்ஸுக்கு விங்ஸ் இருக்கும். ஓகே, அது ரெண்டாவது படிப்போம். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார் அப்படின்னா ஏஞ்சல்ஸோட லீடர். ஏஞ்சல்ஸோட லீடர் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுக்கு எத்தனை என்ன விங்ஸ் இருக்கும்? 600 விங்ஸ் இருக்குது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஆமா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு என்னமா புரியல? இல்ல இல்ல, அவங்களுக்கு அந்த ரெண்டு சைடுல 300 விங்ஸ் இருக்கும். அது வந்து இந்த ஜிப்ரீல் சொல்லக்கூடிய அந்த ஏஞ்சல் அவங்க வந்து ஆமா அவங்க வந்து உண்மையா அவங்க வந்து நின்னாங்க அப்படின்னா விட்டுருமா அவங்க உண்மையா வந்து நின்னாங்க அப்படின்னா இந்த யூனிவர்ஸே வந்து ஃபுல்லா நிறைஞ்சிரும். அந்த அளவுக்கு நிப்பாங்க. ஆமா, அந்த அளவு பெருசா இருப்பாங்க. யாரு பார்த்திருக்காங்க ஜிப்ரீல? மாஷா அல்லாஹ், கரெக்ட். முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சிருந்தாங்கன்னா உண்மையான உருவத்துல பார்த்தாங்க. அவங்க சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப பெருசா இருந்தாங்க. உலகம் வானம் எல்லாம் அடைச்சு ஃபுல்லா எங்க பார்த்தாலும் அப்படி சுத்தி பார்த்தா ஜிப்ரீல். அத அவங்களோட விங்ஸ்ல இருந்து முத்துக்கள் நம்மள மாதிரி தான் இருப்பாங்க. ஓகே, அப்போ அந்த விங்ஸ்ல இருந்து முத்துக்கள், பவளங்கள், பியர்ஸ், பிளாட்டினம் இந்த மாதிரி எல்லாம் கேள்வி பண்ணுங்க. அதெல்லாம் வந்து அப்படியே வந்து என்ன செய்யுதுன்னா கொட்டுது அவங்களோட விங்ஸ்ல இருந்து. இவ்வளவு அழகா இருப்பாங்க மாஷா அல்லாஹ். லைட் அவங்க வந்து லைட், அவங்க அந்த அளவு ரொம்ப அழகா இருப்பாங்க. ஆமா ஆமா, ஃபுல்லா பாத்துருக்காங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. என்னமா நம்ம வரையக்கூடாது, இல்ல எதையுமே வரையக்கூடாது. சரிங்களா? ஹவுஸ் வரையலாம், இதெல்லாம் வந்து லிவிங் திங்ஸோ வரையக்கூடாது. ஹியூமன் வரையக்கூடாது. நம்ம எந்த லிவிங் திங்ஸ் வரைஞ்சாலும் லிவிங் திங்ஸ் தானே. என்னமா கண்ணு, மூக்கு, வாய் இது இல்லாம என்ன செய்யலாம், வரையலாம். சரியா? வரையலாம். கை தனியா வரையலாம். கரெக்ட். ஃபேஸ் தனியாவும் வரையக்கூடாது. சரியா? அப்போ இது என்ன அப்படின்னா வரையலாம். சரி, இப்போ என்னன்னா நம்ம பாக்குறோம்ல, நம்ம எப்படி பாக்குறோம்ல, மேல இப்படி பாக்குறோம்ல, இப்படி பாக்குற நேரத்துல நமக்கு லாஸ்டா ஒரு வானம் தெரியுதுல, வானம். இது கூட ஃபர்ஸ்ட் வானம் கிடையாது. இது என்னன்னா பாட்டம் ஆஃப் லாஸ்ட் ஸ்கை, செவன்த் ஸ்கை. இது வந்து செவன்த் ஸ்கை. இதுக்கு மேல 6th ஸ்கை இருக்கு, 5th இருக்கு, 4th, 3, 2, 1 இப்படி இருக்கு. 7 ஸ்கைஸ் இருக்கு. சரியா? ஆமா, இந்த ஃபர்ஸ்ட் வானமே பெருசு. அந்த ஃபர்ஸ்ட் வானம் சொல்றீங்க, லாஸ்ட், அது ரொம்ப பெருசு. சரியா? இந்த எல்லா வானத்திலயுமே சில பேர் சொல்றாங்க இந்த வானம் ஃபர்ஸ்ட் அத லாஸ்ட்னு சொல்றாங்க. இல்ல, இது ஏழாவது, இல்ல, இது வந்து எர்த். இது எர்த். இதுக்கு மேல இருக்கிறது 7th ஸ்கை. அதுக்கு பிறகு 6th, 5th இப்படி இருக்கு. இந்த எல்லா வானத்திலயுமே 7, 6, 5, 4, 3, 2 இல்ல. இந்த உலகம், இந்த மூன், சன், இது எல்லா கேலக்சி, இது யூனிவர்ஸ் எல்லாம் சேர்த்துதான் என்ன ஒரு ஸ்கை. சரியா? உலகம்ங்கிறது எர்த் தானே. எல்லாம் மில்கி வே கேலக்சி இது எல்லாமே சேர்ந்ததுதான் என்னன்னா ஒரு ஸ்கை, ஒரு யூனிவர்ஸே இதுலதான் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்கைல தான் இருக்கு.
எதுவுமே இருக்காது, எங்க இருக்குன்னு தேடுற மாதிரி இருக்கும். சரியா? அப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஆமா, அப்போ 7th ஸ்கை 6th ஸ்கை இப்படி எல்லா ஸ்கைலயுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தெரியாது, யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் நான் ரெண்டா சொல்றேன். ஓகே, இப்போ இந்த எல்லா ஸ்கைலயுமே வந்து யார் இருப்பாங்கன்னா, இந்த எல்லா ஸ்கைஸ்லயுமே வந்து அல்லாஹ்வுடைய ஏஞ்சல்ஸ் வந்து நிறைஞ்சிருக்கிறாங்க. எந்த அளவு இருக்கிறாங்கன்னா, இப்படி 4 விரல் இருக்குல்ல, இந்த 4 விரலை இப்படி சேர்த்து வச்சு இப்படி அளந்தீங்கன்னா இவ்வளவு இடம் இருக்குல்ல, இந்த இடம் கூட பாக்கி இல்லாத அளவுக்கு டோட்டலா 7 ஸ்கைஸ்லயும், ஆமா, இவ்வளவு இடம் கூட பாக்கி இல்லாத அளவுக்கு எல்லா ஸ்கைஸ்லயும் ஏஞ்சல்ஸ் என்ன நிறைஞ்சிருக்கிறாங்க. ஓகேவா? நிறைஞ்சிருக்கிறாங்க. நான் சொல்றேன் என்னமா, ஒரு ஃபில்ட் அப். சரிங்களா? ஃபில்ட் அப் டோட்டலா வந்து ஸ்கைஸ்ல யார் ஃபில்ட் அப் ஆயிருக்கிறாங்க? ஏஞ்சல்ஸ். கம்ப்ளீட்டா ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. நமக்கு கண்ணுக்கு தெரியணும்னா தெரிவாங்க, அது அவங்க தான் விரும்பணும். நம்ம விரும்பினா அவங்க வர மாட்டாங்க. சரிங்களா? சரி, இப்போ வந்து நான் சொல்றேன், இல்லைன்னா நான் வந்து சொல்ல முடியாம மறந்துடுவேன். சரியா? இப்படி ஏஞ்சல்ஸ் எல்லாரும் எல்லா ஸ்கைஸ்ல இருப்பாங்க. ஒவ்வொரு ஏஞ்சல்ஸுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்கன்னா டியூட்டிஸ் கொடுத்திருக்கான். எஸ். இப்போ மழை வரணும்னா அதுக்கு ஒரு ஏஞ்சல் என்ன செஞ்சிருக்கான், அல்லாஹ் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்கான். மலைக்கும் ஏஞ்சல்ஸ், மவுண்டைன்ஸுக்கும் தாயிஃப் கரெக்ட். இப்போ நம்ம வீட்ல இருந்து வெளியே வரோம், அப்ப நம்ம துவா ஓதி போறோம். வீட்டுக்கு வெளியே வர ஓதுவோம் இல்ல, ஓதி போறோம். டக்கு நம்ம சைக்கிள் எடுத்து நடந்து போறோம். ஆனா அங்க ஒரு கார் வருது, நம்ம இருக்கவே இல்ல. அது நம்ம துவா ஓதி போறதால மறந்துறோம். அல்லாஹ் மறந்துறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம காப்பாத்தினான். ஆனா நமக்கு தெரியாது. ஓகே, சரி. இப்போ வந்து நம்ம டவுட் ரெண்டாவது கேளுங்க. சரியா? ஓகே ஓகே. இப்போ என்னமா 1 month வந்து நம்ம அகீதா தான் லேர்ன் பண்ணுவோம். சரியா? அகீதானா என்னன்னா பிலீஃப், இஸ்லாமிக் பிலீஃப். அது ரூட் வேர்டு. இஸ்லாமிக் பிலீஃப் வந்து 1 month லேர்ன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீக் வந்து சின்ன எக்ஸாம் தான், ரொம்ப ஈஸி. அது எக்ஸாமே இல்ல, நீங்க ஃபெயில் ஆனாலும் பிரச்சனை இல்ல. சரியா? சும்மா தான். நீங்க பாஸ் ஆகி ஃபர்ஸ்ட் நீங்க 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 எப்படினாலும் உங்களுக்கு விருப்பப்படி. சரியா? நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினா ஏதாச்சும் பிரைஸ் தருவாங்க, இல்ல ஃபெயில் ஆனா எதுவுமே இல்ல, பிரச்சனையே கிடையாது, யாருமே கேட்க மாட்டாங்க. சரியா? சரி, இப்போ மலக் ஏஞ்சல்ஸ் பத்தி நம்ம என்ன செஞ்சுட்டோம், ஏஞ்சல்ஸ் பத்தி பார்த்துட்டோம். அடுத்ததா ஜின் தெரியுமா? ஓகே ஓகே, நான் சொல்லித்தரேன். நம்ம வந்து டிஸ்கஸ் அடுத்த லாஸ்ட்ல பண்ணலாம், அப்பதான் நல்லா இருக்கும். இப்ப ஜின்னை பத்தி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லித்தரேன். சரியா? டவுட் ரெண்டாவது கேளுங்க. ஜின் வந்து அல்லாஹ் எதனால படைச்சான்? ஃபயர்ல இருக்கிற ஒரு ஃப்ளேம்ல படைச்சான். அதுல என்ன செய்யாது, புகை வராது. சரியா? ஸ்மோக் வராது. சரியா? புகை வராது. ஸ்மோக்லெஸ் ஆன ஃப்ளேம்ல தான் அல்லாஹ் என்ன செஞ்சான், ஜின்னை படைச்சான். ஆனா ஜின்னுக்கு என்ன செய்யும் அப்படின்னா, ஜின்னுல 3 டைப்ஸ் இருக்கு. ஒரு டைப் ஆஃப் ஜின்ஸ் என்ன செய்யும்னா பறக்கும். சரிங்களா? அதுக்கு சிறகு இருக்கும், அது பறக்கும். இன்னொரு டைப் ஆஃப் ஜின் என்ன செய்யும் அப்படின்னா, அது என்ன செய்யும்னா தண்ணிக்குள்ள எல்லாம் போய் முங்கி உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்து வரக்கூடிய பவர் அதுக்கு உண்டு. இன்னொரு டைப் ஆஃப் ஜின்ஸ் என்ன செய்யும்னா இந்த நம்மள மாதிரி நடமாடும், வீடு கட்டும், அது நம்ம வந்து டிராவல் பண்ணும். ஆமா, டிராவல் பண்ணும், ஸ்ட்ரேஞ்சர்ஸ். சரியா? அது வேற. ஓகேவா? இதுல வந்து மனுஷன். ஓகேவா? அப்போ ஜின்ன வந்து அல்லாஹ் ஸ்மோக்ல படைச்சிருக்கான். அதுல வந்து ஹியூமன்ஸ் எப்படி இருக்கிறாங்க, முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க, முஸ்லிம்ஸ் இல்லாதவங்க இருக்கிறாங்க. சரியா? 2 பேர் தான், ஒன்னு முஸ்லிம்ஸ், இன்னொன்னு நான் முஸ்லிம்ஸ். சரியா? அப்படிலாம் இல்ல, ஒன்னு முஸ்லிம்ஸ், இன்னொன்னு நான் முஸ்லிம்ஸ், அவ்வளவுதான். 2ஆ தான் பிரிப்போம் நம்ம. சரியா? அதே மாதிரி ஜின்னுலயும் யார் இருக்கிறாங்க அப்படின்னா, முஸ்லிமான ஜின்ஸும் இருக்கிறாங்க, முஸ்லிம் இல்லாத நான் முஸ்லிம் ஜின்ஸும் ஜின்னுகள்ல இருக்கிறாங்க.
சோ ஆமா, அப்போ இந்த ஜின்கள், இந்த மனுஷன், ஹியூமன்ஸையும் ஜின்ஸையும், மலக்கு இல்ல, ஹியூமன்ஸையும் ஜின்ஸையும் அல்லாஹ் வந்து எதுக்காக கிரியேட் பண்ணான்? மாஷா அல்லாஹ். அல்லாஹ் வந்து என்ன செய்யறதுக்கு? வர்ஷிப் பண்றதுக்கு. வமா ஹலக்குத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நான் வந்து ஹியூமன்ஸையும் ஜின்ஸையும் என்ன வணங்குறதுக்காக தவிர வேற எதுக்காகவும் படைக்கல. அப்ப எதுக்காக படைச்சிருக்கான்? அல்லாஹ்வை வர்ஷிப் பண்றதுக்காக மட்டும்தான் நம்மளை எல்லாம் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? படைச்சிருக்கிறான். ஓகே, இப்ப அல்லாஹ் அதுக்காக தான் நம்மளை படைச்சிருக்கான். சோ நம்ம வந்து நம்ம இந்த உலகத்துல வாழ்றோமே, நம்ம எதுக்காக நாம வாழ்றோம் அப்படின்னா அல்லாஹ்வை வணங்குறதுக்கு தான். சரியா? நாம சாப்பிடுறது, வியாபாரம், இந்த வேலைக்கு போறது, ஜாப் பண்றது, ஸ்டடிஸ் பண்றது எல்லாமே எதுக்காகனா நாங்க சாப்பிட்டு அல்லாஹ் வணங்கணும். வேலைக்கு போய் அதுல இருக்கிற சம்பளத்தை வச்சு சாப்பிட்டு அல்லாஹ் வணங்கணும். எல்லாமே எதுக்காக? அல்லாஹ் வணங்குறதுக்காக தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்? நம்மள படைச்சிருக்கா. அப்போ நம்ம மலக்கு பார்த்துட்டோம், ஜின்னு பார்த்துட்டோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நம்ம பார்க்கல. அப்படிதானே? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் எதனால படைச்சான்? மட். ஓகேவா? எப்படி அல்லாஹ் படைச்சான் அப்படின்னா, இந்த வேர்ல்டு தான் ஃபர்ஸ்ட் படைச்சான். ஹியூமன்ஸை படைக்க முன்னால நம்ம என்ன சொன்னோம்? எத்தனை நாள் அல்லாஹ் படைச்சான் இந்த யூனிவர்ஸ்? கரெக்ட், மாஷா அல்லாஹ். 6 daysல படைச்சான். 6 daysங்கிறத விட 6 காலம் அப்படின்னு சொல்லலாம். 6 ஒரு நாள் அப்படிங்கிறது அல்லாஹ்க்கு எவ்வளவு இயர்ஸ்? 1000 years. கரெக்ட், 1000 years. அல்லாஹ் வந்து கணக்கு இல்லை. சரிங்களா? சரி, 1000 years தான் அல்லாஹ்க்கு என்ன? ஒரு டே. சரிங்களா? 1000 years equal to 1 day for Allah. அல்லாஹ்க்கு ஒரு டேனா 1000 years. எஸ். அப்ப அல்லாஹ் வந்து ஃபர்ஸ்ட் என்ன படைச்சான்? கலம் படைச்சான். அப்புறம் நம்ம யூனிவர்ஸை படைச்சான். யூனிவர்ஸை பத்தி பார்த்தோம்ல, அந்த 6 daysல எப்படி எல்லாம் படைச்சான்னு. ஃபர்ஸ்ட் அல்லாஹ் ஒரு மவுண்டைன், எர்த், ட்ரீஸ், அப்புறம் வந்து பேட் டீட்ஸ் எல்லாம் படைச்சான். குட் டீட்ஸ் படைக்கல, குட் டீட்ஸ் நாமளே செய்யறது. சரியா? பேட் டீட்ஸ் படைச்சான். அதுக்கப்புறம் ஹியூமன்ஸை படைச்சான். அப்போ இந்த ஹியூமன்ஸை படைக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் என்ன செஞ்சான்னா, இந்த வேர்ல்டுல இருக்கிற எல்லா 3 types ஆஃப் மண்ணை வந்து அல்லாஹ் எடுத்தான். சரிங்களா? ஓகே, இந்த 3 சாயிலையும் சேர்த்து அல்லாஹ் ஒரு கையில எடுத்து அல்லாஹ் தன்னோட அல்லாஹ்வுடைய ஹேண்ட்ஸாலே என்ன செஞ்சான்? அல்லாஹ் ஆதம் நபியை படைச்சான். ஆதம் நபியை படைச்சு அந்த கரெக்ட் ரூஹ் அவங்களுக்கு ஊதுனா உயிர் வந்துருச்சு. ஆனா ரூஹ் வரத்துக்கு முன்னால அல்லாஹ் அப்படி படைச்சு வச்சிருந்தான். நம்மள மாதிரி இப்படியே ஆதம் நபிய படைச்சு வச்சிருந்தான். சரிங்களா? இந்த ஆதம் நபிய படைச்சு வச்சிருந்த உடனே இப்லீஸ் தெரியும்ல, சைத்தானுடைய லீடர். ஓகே, இந்த இப்லீஸ் என்ன செஞ்சான்னா, இப்படியே ஆதம் நபிய ஒரு சுத்தி வந்து பார்த்தான். இது என்னது அப்படின்னு. ஓகே, அதெல்லாம் வேற கதை. நம்ம வந்து ஆதம் நபி பார்ப்போம். சரியா? ஆதம் நபியை மட்டால படைச்சதுக்கு பிறகு அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம்? ஓகே, இப்ப அந்த ஆதம் நபிய இப்படி 3 டைப் ஆஃப் சாண்ட்ல இருந்து படைச்சதுனாலதான் நம்ம என்ன செய்யறோம்? டிஃபரெண்ட் கலர்ஸ்ல இருக்கிறோம். புரியுதா? ஒவ்வொருத்தங்களும் டிஃபரெண்டான கலர்ஸ்ல இருக்கிறது. ஸ்கின் கலர் அந்த டிஃபரெண்ட் சாயில் தான். சரிங்களா? அதனால யாரை விடையும் என்ன, யாரும் யாரை விட ஹையரும் இல்ல, லோவரும் இல்ல. ஆமா, மீடியம் இல்ல. எல்லாமே என்ன அல்லாஹ் அப்படி படைச்சதுனாலதான். சரிங்களா? இப்போ வந்து அல்லாஹ் இப்படி படைச்சதுனாலதான் நமக்கு என்ன தெரியுது? யாராவது வந்தவன பார்த்தா இவர் சைனீஸ், இவர் அமெரிக்கன், இவர் இந்தியன், இவர் ஏசியன், எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? இந்த ஸ்கின் கலர்ஸ், அவங்களோட ஃபேஸ் டைப், இதெல்லாம் வச்சுதானே கண்டுபிடிக்கிறாங்க. அதெல்லாம் அவங்களே பண்ணிக்கிறது. இந்த மட்டோடைய டைப்ஸ்னாலதான். சில மட்டை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப டைட்டா இருக்கும், அப்படிதானே? ரொம்ப ஹார்டா இருக்கும். சில மட்டை எப்படி இருக்கும்? லூஸா இருக்கும். அதே மாதிரிதான் ஹியூமன்ஸும் இப்படிதான். சில பேர் கொஞ்சம் ரஃப் டைப்பா இருப்பாங்க, சட்டுன்னு கோவப்படுவாங்க. சில பேர் சாஃப்டா இருப்பாங்க, அப்படிதானே? இது எல்லாமே அந்த மட்டுடைய நல்லதான். ஓகேவா? இப்படி அல்லாஹ் வந்து ஆதம மட்டால படைச்சு அவங்களுக்கு உயிர் கொடுத்தா. அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஹியூமன். அதுல இருந்தா நாம எல்லாருமே என்ன செஞ்சிருக்கிறோம்? அப்படியே வந்திருக்கிறோம். யாராவது குரங்குல இருந்து வந்திருக்கோமா? இல்ல. சரியா? யாருமே குரங்குல இருந்து வரல. எல்லாருமே ஆதம் நபியுடைய
இல்லைங்கடா. என்னது தெரியாது. அமீபான்னு சொல்லுவாங்க. அமீபா தான் ஃபர்ஸ்ட் அனிமல் சொல்லுவாங்க. அமீபா. சரியா? அதுக்கு பிறகு ஜெல்லி ஃபிஷஸ்லாம் வந்து ஸ்டார்டிங். ஓகே சரி, இப்போ நம்ம ஆதம் பார்த்துட்டோம், மலக் பார்த்துட்டோம், ஜின் பார்த்துட்டோம், வேற என்ன பார்த்தோம்? வானம் பத்தி பார்த்தோம், இப்லீஸ் பார்த்துருக்கோம், இபாதா, அகீதா, சுன்னா எல்லாம் பார்த்துட்டோம். ஓகே மாஷா அல்லாஹ். அப்புறம் இஸ்லாமோட 5 பில்லர்ஸ் பார்த்துட்டோம். ஓகே ஈமானோட 6 கேரக்டர்ஸ் பார்த்தோமா? ஈமான் கொள்ள வேண்டிய 6 விஷயங்கள். ஆமன்து பில்லாஹி, அல்லாஹ்வ ஈமான் கொள்றது. ஓ மலாய்கத்திஹி, மலக்க ஈமான் கொள்றது. ஓகே இல்ல 6 விஷயங்களை நம்ம நம்பணும் ஒரு முஸ்லீமா இருந்தா. ஆமன்து பில்லா, மலக் அல்லாஹ்வை நம்புறது. ஆமன்து பில்லாஹி ஓ மலாய்கத்திஹி, ஏஞ்சல்ஸை நம்புறது. ஓ குத்துபிஹி, அல்லாஹ் கொடுத்த கிதாப், குரான் கிதாப் தானே, குரானுக்கு முன்னாலேயும். ஓகே 3. அப்புறம் ரசூலிஹி, ப்ராஃபட்ஸ். ப்ராஃபட்ஸ்னா எந்த ப்ராஃபட்ஸ் எல்லாம் நம்பணும்? ரசூல்லா மட்டுமா? வேற யாரு? நீங்க சொல்லுங்கம்மா, வேற யாரு? ஓகே கரெக்ட். ஆதம், யூனுஸ், சுலைமான், தாவூத், இப்ராஹிம், இஸ்மாயில் எல்லாருமே என்ன செய்யணும்? பிலீவ் பண்ணணும். ஈவன் ஈசா எல்லாரையுமே. பைத்துல் முகத்தஸ் இருக்குல்ல. ஆனா ஃபர்ஸ்ட் மஸ்ஜித் எது உலகத்துல? மக்கா. யாரு கட்டுனா ஃபர்ஸ்ட்? நீங்க ஃபர்ஸ்ட் கட்டுனது யாருன்னா ஆதம். சரிங்களா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் ஃபர்ஸ்ட் கட்டுறாங்க. அதனோட ஃபவுண்டேஷன் எல்லாம் கீழே இருந்துச்சு. அதுதான் என்ன செஞ்சாங்க? இப்ராஹிம் நபி அதை எடுத்து அதுல இருந்து பள்ளிவாசல் மறுபடியும் கட்டுனாங்க. சரியா? இப்போ இது வரைக்கும் வந்து எல்லாமே படிச்சுட்டோம். இனி இன்னொன்னே ஒண்ணு இருக்கு, கதிர் அப்படின்னு சொல்றது. கலா கதிர். சரிங்களா? கலா கதிர் சொல்றது. அது பத்தி அதுல இருந்து நான் கொஸ்டின் கேட்க மாட்டேன் இன்ஷா அல்லாஹ். கலா கதிர்னா என்னன்னா, நமக்கு ஆல்ரெடி நான் சொன்னேன்ல, கலம்ல எல்லாமே லவ்ஹுல் மஹ்ஃபூல் அப்படிங்கிற கிதாப்ல, அந்த கிதாப்ல எல்லாம் இல்ல நான் சொல்றேன். ஓகே சரி சரி சரி, அப்போ இதுதான். சரி சரியா? சரி இதுதான் விஷயம். ஓகேவா? இதுதான். இதுக்கு பிறகு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் ஜட்ஜ்மெண்ட் டே ஒன்னு இருக்கு. அதை நாங்க நம்புறோம். ஜட்ஜ்மெண்ட் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அதுக்கு பிறகு என்ன இருக்கு? ஜட்ஜ்மெண்ட் டேக்கு பிறகு என்னமா இருக்கு? Yes. Only heaven and hell. Correct. So heaven and hell. இதுதான். ஓகேவா? அப்புறம் அது இருக்கு. So now like after judgment day now heaven ல போன அப்புறம் நாம எல்லாரும் ரீச் பண்ண முடியல. நீ இப்ப heaven போயிட்டே என்ன பண்ண முடியல? நான் அந்த heaven ல வந்ததுக்கு அப்புறம் நாம அந்த heaven ல நாம வந்து bad deeds செஞ்சனா என்ன ஆகும்? bad deeds கிடையாது. ஹெவன்ல வந்து ஸ்மெல் கிடையாது, பேட் ஸ்மெல் கிடையாது. ஸ்மெல் இருக்கு, பேட் ஸ்மெல் கிடையாது, பெயின் கிடையாது, ஸ்வெட் கிடையாது, டயர்டு கிடையாது. எதெல்லாம் அந்த வேர்ல்டுல வந்து எதெல்லாம் அந்த வேர்ல்டுல நெகட்டிவோ அதெல்லாம் வந்து பாசிட்டிவ். அதெல்லாம் பாசிட்டிவ். நான் சொல்றேன், என்னெல்லாம் நெகட்டிவ் இருக்குதோ அது எதுவுமே இதுல இருக்காது. நெகட்டிவ்ஸ் எல்லாமே நீங்க நெகட்டிவ்ஸ்குள்ள எது வேணாலும் போடலாம். பேட் ஸ்மெல் போடலாம்,
பேர்ட் டீட்ஸ் போடலாம், பெயின் போடலாம், இரிட்டேஷன் போடலாம், ஸ்வெட் போடலாம், எல்லாமே அங்கே இருக்காது. சரியா? அப்போ இதுதான் வந்து என்ன அக்கீதா